ஆனி செல்வன் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி தொகுதி 4 2026 ஆண்டிற்கான தொடர் பயிற்சி வகுப்புகள். இன்றைய பாடம் தமிழ். நடத்துபவர் திரு சரவண மணிகண்டன் அவர்கள், முதுநிலை தமிழாசிரியர், பார்வைத்திறன் குறையோருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி பூவிருந்தவல்லி. வணக்கம். கடந்த வகுப்புல எழுத்திலக்கணம் பார்த்தோம். அதுல இன்னும் புணர்ச்சி பாக்கி இருக்கு. அது புணர்ச்சி தனியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய புணர்ச்சி விதிகள் இருக்கு. அது ரொம்ப குழப்பிக்காம பார்க்கணும். ஒண்ணு புணர்ச்சி, இன்னொன்னு பகுபத உறுப்பு. இது ரெண்டையும் பார்க்கணும். கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். அது ஏன்னா அதை பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்து எழுத்திலக்கணத்திலே வினா எழுத்து, சுட்டி எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வினா எழுத்து ஏ, யா இதெல்லாம் வினா எழுத்து தான். சுட்டு எழுத்துன்னு பாத்தீங்கன்னா அது, இது, எது அதெல்லாம் சுட்டு எழுத்து தான், சுட்டு எழுத்துக்கள். அப்போ ஆ, இ, உ இது சுட்டு எழுத்து. அது, இது, எதுங்கிறது சுட்டு வார்த்தைகள், சுட்டு சொற்கள். உது அப்படிங்கிறத கூட சொல்லுவாங்க. ஆனா உதுங்கிறது இப்ப வழக்கத்துல இல்ல. அதே மாதிரி அங்கு, இங்கு, எங்கு அது கூட வினா எழுத்துக்க. அதுல கூட சுட்டு வரும். அந்த, இந்த, எந்த, இந்த அப்படி பார்த்தா ஆ, இ, உ மூணுமே சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இணை எழுத்துக்கள் பார்த்தோம். அதாவது இனமான வல்லின எழுத்துக்களுக்கு இனமான மெல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து தான் இன எழுத்துக்கள். அது உங்களுக்கே தெரியும், பக்கத்துல பக்கத்துல இருக்கும். வல்லின எழுத்துக்குன்னா அதுக்கு இனமான எழுத்து இங்கு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் விரிவா பார்த்துட்டோம். இப்ப சொல் அப்படின்னா என்ன? சொல் என்பது எப்படி இலக்கணப்படுத்தலாம்? அதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லணும் அப்படின்னா தொல்காப்பியர் என்ன சொல்லுவாரு? நான் போன வகுப்புலேயே லேசா தொட்டு காட்டின மாதிரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுவார். அப்ப பொருள் இல்லாத எதுவுமே சொல் கிடையாது. அது மட்டும் இல்லாம எழுத்துக்கள் ஒண்ணு கூடி நிக்கணும். எழுத்துக்கள் வந்தாதான் சொல். ஆனா எந்த எழுத்துக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நிறைய விதிகள் இருக்கு. மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், அப்படிலாம் நிறைய விதிகள் இருக்கு. அந்த எழுத்துக்கள் அதே மாதிரி எது எது எதோடு சேரும், வேற்றுநிலை மெய்மயக்கம், உடல்நிலை மெய்மயக்கம், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதை படிப்படியா பார்ப்போம். இப்ப இந்த மொழியில எழுத்துக்கள் ஒன்று கூடி நிற்கணும். ஒரு 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 ரூல், ஒரு விதி. இரண்டாவது விதி அது பொருள் தர வேண்டும். அப்பதான் அது சொல்லிலக்கணம். ஒன்று எழுத்துக்கள் வர வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சத்தமெல்லாம் சொல்லாகி விடாது. இதெல்லாம் சொல்லாகி விடாது. இதெல்லாம் ஒலி குறிப்புகள் தான். அப்ப எழுத்துக்கள் ஒன்று கூடி நின்று அது ஒரு பொருளை தருமானால் அதுதான் சொல் எனப்படும். அப்படிங்கிறத முதல்ல நீங்க மனசுல வச்சுக்கணும். சரி, அப்ப சொல்லுக்கு அடுத்த என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொல்லிலக்கணத்துல என்ன பேசப்படும்? தொல்காப்பியரை பின்பற்றியே நம்ம படிச்சோம்னா கூட சொல்லிலக்கணத்துல வேற என்னெல்லாம் பேசப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லிலக்கணத்துல முதல்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவைன்னு சொல்லிடுவார். அப்ப எல்லா சொற்கள்னா எதை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னா, உயர்திணை, அஃறிணை, பால்கள், இடங்கள், இது மூணு முக்கியமா முதல்ல விளக்கிடுவார். நாமளும் அந்த வரிசைப்படிதான் போகணும். முதல்ல உயர்திணை, அஃறிணை அப்படி விளக்கிடுவார். அப்ப உயர்திணைனா யார் அப்படின்னா, ஆண்கள், பெண்கள், அப்புறம் தேவர், இந்த மூவரும் உயர்திணை அப்படிங்கிறார். அதாவது மக்கள், தேவர், அப்புறம் நரகரை கூட சொல்றாங்க. ஆக மொத்தம் நம்ம தொகுத்து பார்த்தோம்னா கூட மக்களில் உயர்ந்தவர்கள் தேவர்கள் ஆகிறார்கள், இழிந்தவர்கள் நரகர்கள் ஆகிறார்கள், அந்த கால புராணப்படி பார்த்தா கூட. ஆனாலும் அவர்கள் உயர்திணை என்றே கருதப்படுவார்கள். இதுதான். சரி, அப்படி என்றால் அஃறிணை யாரு அப்படின்னா, மக்கள் அல்லாத உயிருள்ள பிறவையும் உயிரற்ற பிற பொருட்களும் அஃறிணை. இந்த பகுப்பு பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க இந்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா பேனா ஆண், பேனா உயர்திணை, பேனா கூத்துறமை அஃறிணை இப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்பால் பெண்பால்லே சரியான பகுப்பு இந்தியில இல்ல. பேனா ஆண்பால், இது பெண்பால் அப்படிம்பாங்க. அதனால இப்போ உயர்திணை, அஃறிணை இப்படி ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்ப பால்கள் பிரியணும்ல. பால்கள் 5 பால்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையானதான் தெரியும். ஆனா சொல்லிலக்கணம் இப்படிதான் வகைப்படுத்தப்படணும். உயர்திணை பிரிஞ்சிட்டோம். மக்களே உயர்திணை, மக்கள் அல்லாதவர்கள் அஃறிணை, மக்கள் அல்லாத பிற உயிர்களும் பிற உயிரற்ற பொருட்களும் அஃறிணை இப்படி பிரிச்சாச்சு. இப்ப பால்கள், பால்கள் பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். அதுல முதல்ல உயர்திணை பால்கள் வந்துடும். ஆண் பால், ஒரு ஆணுடைய பெயரை சொன்னால் அது ஆண் பால். பெண் பால், ஒரு பெண்ணினுடைய பெயரை சொன்னால் அது பெண் பால். அடுத்து பலர்பால்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஆண் இருந்தால், ஆண்கள் மட்டுமே இருந்தால்
சரி, பெண்கள் மட்டுமே இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களை ஆண்கள் என்றோ பெண்கள் என்றோ பொதுமைப்படுத்தாமல் பலர் என்று குறிப்பிடுகிறோம். அதனால அது பலர்பால். இப்ப அவன் சொன்னா ஆண்பால், அவள் அப்படின்னா பெண்பால், அவர்கள் அப்படின்னா அது பலர்பால். வந்தார்கள் அப்படின்னா அது பலர்பால். வந்தான் அப்படின்னா அது ஆண்பால். வந்தாள் அப்படின்னா அது பெண்பால். சரி. இப்ப அஃறிணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃறிணை வந்து ஒன்றன் பால் பலவின் பால். ஒரே ஒரு விலங்கையோ, ஒரே ஒரு நாற்காலியையோ, ஒரே ஒரு மேசையையோ குறிப்பிட்டால் அது ஒன்றன் பால். ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்குகளையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையோ குறிப்பிட்டால் அது பலவின் பால். இப்ப பா திணை, பால் முடிஞ்சாச்சு. அப்ப அடுத்து என்ன அப்படின்னா ஒருமை, பன்மை. ஏன்னா பால்லயே உங்களுக்கு வந்துருச்சு. ஒன்றன் பால் பலவின் பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால். அப்ப இங்கேயே ஒருமை தேவைப்படுது. ஒருமை, பன்மை கண்டிப்பா தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ இப்ப மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னா பன்மை. மனிதன் வந்தான் அப்படின்னா ஒருமை. மனிதன் வந்தான்ங்கிறது ஒருமை. மனிதர்கள் வந்தார்கள் அப்படின்னா பன்மை வந்துரும். சரி. மக்கள் வந்தார்கள். அத கல்லு சேர்த்தோம்னா பன்மை வந்துரும். இப்ப அதே போல பூனை வந்தது அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றன் பால். ஒன்றன் பால். பூனை வந்தது. பூனைகள் வந்தன. இது பலவின் பால். இதையெல்லாம் நம்ம மாத்தி மாத்தி சொல்லும்போது சில நேரங்கள்ல அது சரி இது பரவாயில்லப்பா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லும் போதுதான் மரபு வழிவமைதி அதெல்லாம் வர்றது. இல்லையா? பூனை வந்தது, பூனைகள் வந்தன. அதான் வந்து பலவின் பால். நிறைய இடங்கள்ல இந்த பலவின் பால் அப்ப தப்பு பண்றாங்க. பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியது அப்படின்னு போடுறாங்க. பொதுத் தேர்வு முடிவுகள்னு அங்க போட்டீங்கல்ல. அப்ப எப்படி வெளியாகியதுன்னு போட முடியும்? வெளியாகின அப்படிதான் போடணும். அதே மாதிரி ஆஹ் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தவறுகளா செய்யறாங்க. அதாவது நியூஸ்ல செய்திகள்ல கூட இது போல நிறைய செலவு. கேட்டுக்கொள்கிறோம்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்ல சில நீட்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் போடுறாங்க. அறிவுறுத்துகிறோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதாவது எழுதும்போது கொஞ்சம் அப்படி இப்படி எழுதலாம். பேசும்போது கூட இவ்வளவு சிக்கலா தமிழாக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி, அப்போ வந்து ஒன்றன் பால் பலவின் பால் வந்தன அப்படின்னா பலவின் பால். யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்ததுன்னு சொல்லவே கூடாது, வந்தன. ஆனா சில கவிதைகள்ல அப்படி வந்தால் அது வந்து மரபு வலுவமைதி அப்படி சொல்ல. பரவாயில்லப்பா, கவிதை என்ன பண்றது, கவிதை அப்படி இருக்கு, அது போட்டா அந்த இடத்துல அழகா இருக்கு அப்படின்னா ரைட், ஓகே அப்படின்னா. அடுத்ததா பொறுமைப்பன்மை பிரிச்சாச்சு. அடுத்து இடம். ஏன் இடம் முக்கியம் அப்படின்னா, ஆங்கிலத்தை போலவே இங்கேயும் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஆனா என்ன ஆங்கிலத்துலன்னா, அங்க வந்து நீங்க அந்த நவுனை போட்டே ஆகணும். ஹீனா ஹீ போட்டாகணும், ஐனா ஐ போட்டாகணும், யூனா யூ போட்டாகணும். அப்பதான் அது வந்து முழுமை பெறும். நம்ம அது போடவே தேவையில்லை. இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வினைச்சொல் என்னவோ, வினைச்சொல்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும். வந்தேன் அப்படின்னா தன்மை. நான் என்ன சொன்னா தன்மை. வருகிறேன், வந்தேன், வருவேன், இதெல்லாம் வந்து தன்மை. அதுவே வந்தாய், வருகிறாய், வருவாய், இதெல்லாம் வந்து முன்னிலை. முன்னாடி இருக்கவங்கள சொல்றது. நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு யார்கிட்ட சொல்ல முடியும்? முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து அவன்கிட்ட தான் சொல்ல முடியும். அதான் முன்னிலை. அல்லது வந்தீர்கள், வருகிறீர்கள், வருவீர்கள், இதான் முன்னிலை. அடுத்து அவன் வருவான் அல்லது வருவாள். இங்க இல்லாதவன். நானும் இன்னொருத்தரும் பேசிட்டு இருக்கோம். நான் தன்மை, என் கூட பேசிக்கிட்டு இருக்க ஒரு முன்னிலை. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதான் படற்கை. அவன் வருவான், அவன் வந்தான், அவன் வந்து கொண்டிருக்கிறான், அவள் வருவாள், அவள் வந்தாள், அவள் வந்து கொண்டிருக்கிறாள், அது வருகிறது, அது ஓடுகிறது, இதெல்லாம் வந்து படற்கை. சார் அது வருகிறது, அது ஓடுகிறது எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல தானே இருந்தா, பக்கத்துல இருக்கு, நமக்கு முன்னாடி இல்ல. அதனால அதுங்கிறப்ப கொஞ்சம் தூரமா தானே சுட்டி காட்டுறோம். அப்ப அது படற்கை. ரெண்டு பேருக்கு மேல போய் மூணாவதா ஒருத்தர் பேசுறோம்னா அது படற்கை. மூணாவதா பேசுறோம்னா, மூணாவதா நாம ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறோம்னா அந்த மூணாவது இடம் படற்கை. அப்ப சொல்லிலக்கணத்தை எப்படி வரைக்கணும்? முதல்ல சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து சொல்லுல வந்து என்ன இருக்கு? இருதிணை, ஐம்பால், ஒருமைப்பன்மை, மூவிடங்கள், இதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த சொல் எத்தனை வகைப்படும்?
இவ்வளவும் முடிச்ச பிறகுதான் சொல்லினுடைய வகைக்கே தொல்காப்பியர் வருவார். இந்த சொற்கள், இப்படியான சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, அதுலயும் 2 வகை இருக்கு. ஒண்ணு இலக்கிய வகை சொற்கள், இன்னொன்னு இலக்கண வகை சொற்கள் 2 இருக்குது. முதல்ல இலக்கண வகை சொற்களை பார்த்துருவோம். இந்த இலக்கண வகை சொற்கள் ஏற்கனவே நான் போன வகுப்புல சுட்டிக்காட்டின 4 வகைப்படும். அதுல வந்து முதல்ல பெயர்ச்சொல், அப்புறம் வினைச்சொல், அப்புறம் இடைச்சொல், அப்புறம் உரிச்சொல் பார்த்தோம். இந்த பெயர்ச்சொல்லுக்கான இலக்கணம் என்ன பாத்தீங்கன்னா, பெயர்ச்சொல் வந்து வேற்றுமையை ஏற்கும் காலம் காட்டாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி படிச்சுக்கணும். மற்றபடி நம்ம தமிழ் தான். அது ஒண்ணும் அப்படிலாம் படிச்சுக்கணுமா சார்? அப்படிலாம் கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு அறுதியிட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி புரிஞ்சுக்கலாம். பெயர்ச்சொல் என்பது வேற்றுமையை ஏற்கும் காலம் காட்டாது. அது என்ன வேற்றுமை அப்படின்னா, வேற்றுமை என்பது வேற ஒண்ணும் இல்ல. முருகனை அடித்தேன். அப்ப யார் அடி வாங்குறதுன்னா முருகன். முருகனோடு வந்தேன். அப்ப யாரோட வந்தேன்னா முருகனோட. அப்படி அந்த மாத்துது இல்ல, அதான் பேச்சு. அந்த ஒடு, ஐ அதெல்லாம் முருகனுக்கு தந்தேன். யாருக்கு தந்தேன்? முருகனுக்கு தந்தேன். முருகன் தந்தேன்னு வராதுல்ல. அந்த முருகனுக்கு தந்தேன்னு வருது இல்லையா? அப்ப வந்து அந்த க்கு வந்து வேற்றுமை வருது. இப்படி அவன் முருகன் ஒருத்தன் தான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது இல்ல. அவனை வாங்குறவனா அல்லது வந்தா வருகிறான் அப்படிங்கிற மாத்துது இல்ல. அடி வாங்குறவனா மாத்துது இல்ல. அந்த உருபுகள் தான் வேற்றுமை உருபுகள். இதை வந்து நீங்க வினைச்சொல்ல போட முடியாது. பெயர் சொல்ல தான், பெயர் சொல்லோட தான் போட முடியும். பெயர் சொல்லோட கூட மட்டும்தான் வேற்றுமை உருபு வரும். ஆனா முருகன் முருகன் தான். இப்பயும் முருகன் தான், நாளைக்கும் முருகன் தான், நேத்து முருகன் தான். அவனுக்கு காலமே கிடையாது. அதாவது முருகன்னா நான் கடவுளை சொல்ல. சரி, வேற பேர் எடுத்துக்குவோம். பாபு பாபு தான். பாபு இப்பவும் பாபு தான், நேத்தும் பாபு தான், நாளைக்கும் பாபு தான். அப்ப காலம் காட்டாது. சரி, ஆண் ஆண் ஆளோட பெயர் மட்டும் தான் சாரா? இல்ல, பண்பையே எடுத்துக்குவோம். அதுவும் அப்படிதான். சினம் சினம் தான். இன்னைக்கும் சினம் தான், நாளைக்கும் சினம் தான், நாளை கழிச்சும் சினம் தான். அப்ப பெயர் சொல்லுக்கான இலக்கணம் என்பது ஒண்ணு காலம் காட்டாது, இன்னொன்னு வேற்றுமை உருபை ஏற்கும். இதுதான் பெயர் சொல்லுடைய இலக்கணம். இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா பாடத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு பாடத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய வீட்டை திறக்கிறோம். அந்த பெரிய வீட்டை திறந்து உள்ள போறோம். உள்ள போனா, உள்ள போன அறையிலேயே, திண்ணையிலேயே இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த பக்கம் ஒரு ரூம். அப்ப அதை திறக்கிறோம் ஒரு ரூம. அந்த ரூமை திறந்து உள்ள போனோம்னா அதுல ஒரு பீரோ இருக்கும். அந்த பீரோவை திறந்தா அதுக்குள்ள ஒரு சின்ன அறை இருக்கும். இப்படி வகைப்படுத்தி கொண்டே போகும். இந்த வகையை நம்ம தெளிவா மனசுல வச்சுக்கிட்டாலே நமக்கு பாடத்தை தொகுத்துக் கொள்வதற்கான சரியான வழி கிடைத்துவிடும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப முதல்ல நம்ம சொல்லிலக்கணம்னு பார்த்தோம், இருதிணைகள் பார்த்தோம், ஐம்பால் பார்த்தோம், ஒருமைப்பன்மை பார்த்தோம். அதாவது எண்கள்னு சொல்லுவோம். அதை எண்ணுன்னு சொல்லுவோம். நம்ம கூட 10th எல்லாம் படிப்போம். எண், இடம், பால், திணை அப்படிலாம் படிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எண்வழு, இடவழு, பால்வழு, திணைவழு, மரபுவழு, காலவழு அப்படின்னு படிப்போம். அப்ப இந்த மரபுவழு மொத்தம் 7 வழு இருக்குன்னு, எண்வழு, திணைவழு, இடவழு, காலவழு, மரபுவழு அப்படின்னு ஒரு 7 வழு. ஒண்ணு வந்தா ஒண்ணு மறந்து போயிடுது. சரி, அப்ப இந்த இந்த வகைமையில இப்ப சொல்லிலக்கணத்துல வந்து பெயர் சொல் வந்துட்டோம். பெயர் சொல்லுடைய இலக்கணம் பார்த்துட்டோம். இப்ப பெயர் சொல்லோட வகைகள் பார்க்கணும். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? எதெல்லாம் குறிச்சா பெயர் அப்படின்னா, பொருட்பெயர். ஒரு பொருளை குறித்து வந்தால் பொருட்பெயர். அது மேஜையா இருக்கலாம், இல்ல பேனாவா இருக்கலாம், இல்ல என் பேரா இருக்கலாம், உங்க பேரா இருக்கலாம். நீங்களும் வந்து ஒரு பொருள், உயிருள்ள ஒரு பொருள். அப்ப அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பொதுவா பார்த்தா மனுஷன், அது பொது பெயரா இருந்தா கூட அவருக்கு ஒரு பேர் இருக்கும்போது அது பொருட்பெயர். அது ஒரு பூவா இருக்கலாம், ஒரு செடியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் பொருள் பெயர் தான். ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்கும்போது அது பொருட்பெயர். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, காடு, எதுவா இருந்தாலும் சரி. நம்ம காடுன்னு சொன்னா அது இடப்பெயரா போயிடும். அதுவே சுந்தரவன காடு, பிச்சாவரம் காடு அப்படின்னு சொன்னோம்னா அது பொருட்பெயர் ஆயிரும். அப்புறம் வந்து பொருட்பெயருக்கு அப்புறம் வினைப்பெயர். வினைப்பெயரும் ஒண்ணுதான், தொழில் பெயரும் ஒண்ணுதான். வினைப்பெயர்னாலும் சரி, தொழில் பெயர்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான்.
இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொழிற்பெயர்ல நிறைய வகைகள் இருக்கு. பின்னாடி வராது. முதல்ல சிம்பிளா இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தல்ன்னு முடிஞ்சா பொருள் தொழில் பெயர். நடத்தல், ஆடுதல், ஓடுதல், ஆடல், பாடுதல், பாடல். அல்லுன்னு முடியலாம், தல்லுன்னு முடியலாம். நடத்தல் எல்லாத்துக்கும் அப்படி முடியாது. நடத்தல் நடல்ன்னு முடியாது. நடல்ங்கிறது தனியா ஒரு வினைப்பெயர். நடல், நட்டல். நட்டல்ங்கிறது தனியான ஒரு தொழிற்பெயர். நட்டல், பாடுதல், ஆடுதல், ஓடுதல், குடித்தல், அடித்தல், துவைத்தல் எல்லாமே தொழிற்பெயர்கள். அதனால நீங்க இங்க இந்த தொழிற்பெயருங்கிறனால இங்க நீங்க வேற்றுமை உருவு போடலாம். ஆனா வினைச்சொல்ல போட முடியாது. அது அப்புறம் வரேன். அப்ப இதெல்லாம் தொழிற்பெயர்கள். இந்த தொழிற்பெயர்ல நிறைய வகைகள் இருக்கு. அதுக்கு நம்ம இப்ப கொஞ்சம் முடிச்சுட்டு வருவோம். மொத்த வகைகளை பார்த்துக்கிட்டு வருவோம். தொழிற்பெயருக்கு அடுத்து என்னது? பண்பு பெயர். ஏன்னா முதல்ல பெயர் வரணும். ஒரு மனுஷனோட பெயரு. அப்புறம் அவன் தொழில் செய்யறான்னு வச்சுக்குவோம். அப்புறம் அவன் எப்படிப்பட்டவன்? பண்பு பெயர். அப்ப பண்பு பெயர்னா என்ன அப்படின்னா, வண்ணம், வடிவம், அளவு. வண்ணம், வடிவம், அளவு. இந்த 3 குறிப்பது குணம். வண்ணம், வடிவம், அளவு, குணம். இந்த 4ஐயும் குறிப்பது பண்பு பெயர். பச்சை, சிவப்பு, மஞ்சள் இதெல்லாம் வண்ணம். பச்சை, சிவப்பு, வண்ணம், வடிவம் அதெல்லாம், அதாவது பச்சை, மஞ்சள் இதெல்லாம் வண்ணம். அப்ப இது பண்பு பெயர். வட்டம், சதுரம், செவ்வகம் அப்படிலாம் சொல்லணும்னா வடிவம். அப்ப இது பண்பு பெயர். சிறியது, பெரியது, குறுகியது, பெருகியது, அளவை பத்தி பேசும்போது அது நீளம், அகலம் இதெல்லாம் பேசும்போது இது பண்பு பெயர். அன்பு, பண்பு, பொறுமை, கோபம், பொறாமை இந்த மாதிரி பண்புகளை பற்றி பேசும்போது, அதாவது குணத்தை பற்றி பேசும்போதும் அது பண்பு பெயர். அதாவது இந்த குணம் என்பதும் ஒரு பண்புதான், நிறம் என்பதும் ஒரு பண்புதான், வடிவம் என்பதும் ஒரு பண்புதான், அளவு என்பதும் ஒரு பண்புதான். ஆகவே நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குணம் என்பது வேறு, பண்பு என்பது வேறு. பண்புக்குள் அடக்கமானதான் குணம். பண்புக்குள் அடக்கமானதுதான் குணம். அவர் கருத்தவர் அப்படின்னா அந்த கருத்தவர்ங்கிறது பண்பு பெயர். அது நிறம் சார்ந்தது. அவர் நல்லவர் அப்படின்னா அந்த நல்லவர்ங்கிறது குணம் சார்ந்தது. அவருக்கு உருண்டை முகம் அப்படின்னா அந்த உருண்டைங்கிறது வடிவம் சார்ந்தது. அப்படிதான் நீங்க நினைச்சு. அப்ப பொருட்பெயர், வினைப்பெயர் அல்லது தொழிற்பெயர், அப்புறம் பண்பு பெயர் பார்த்துட்டோம். அடுத்து இடப்பெயர். எந்த ஊருக்கும் எந்த நாடு ஒரு ஒரு இடத்துக்கு பெயர் வச்சு அழைச்சா அது இடைப்பெயர் தான். இப்ப இந்தியா, தமிழ்நாடு ஊர் பெயர்லாம் வச்சு சொன்னோம்னா அது இடப்பெயர். இது இடப்பெயர். அடுத்து காலப்பெயர் உங்களுக்கு தெரியும். ஆண்டு, மாதம், கிழமைகள், 12 மணி, 10 மணி இதெல்லாம் கூட காலப்பெயர்கள் தான். வினாடி, நிமிடம் எல்லாமே காலப்பெயர்கள். அடுத்து சினைப்பெயர். சினைனா உறுப்பு. உறுப்புகளுக்கு பெயர் சினைப்பெயர். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி சொல்றோம்ல, அது எல்லாமே உறுப்பு தானே. தலையில இருந்து பாதம் வரைக்கும். அப்புறம் விலங்குகள்ல பாத்தீங்கன்னா கொம்பு, வால், அப்புறம் பறவைகள்ல அலகு இதெல்லாம் கூட சினைப்பெயர்கள் தான். அலகு. அப்புறம் தாவரங்கள்ல இலை, தண்டு, பூ இதெல்லாம் கூட சினைப்பெயர்கள் தான். பழம் சினைப்பெயர்கள். இப்ப உறுப்புகள் சினைப்பெயர்கள். அப்ப 6 வகை பெயர்கள் பார்த்துட்டோம். பொருட்பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர்னு 6 வகை பெயர்கள் பார்த்துட்டோம். இப்ப ஒரு சின்ன அறிமுகத்தை எல்லாத்துலயும் வினைச்சொல் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம இந்த 6 வகை பெயர்கள்ல அந்த வகைகளை பார்ப்போம். அடுத்து வினைச்சொல். இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கு என்ன வித்தியாசம் சொன்னேன் ஏற்கனவே. பெயர் சொல் வேற்றுமை உருவை ஏற்கும், ஆனா வினைச்சொல் ஏற்காது. ஆனா பெயர் சொல் காலம் காட்டாது, ஆனா வினைச்சொல் காலம் காட்டும். இந்த 2 வித்தியாசம் தான் 2. இப்ப நீங்க வந்தான் அப்படிங்கிறதுல இதை போட்டு பாருங்க. ஒரு வேற்றுமை உருவை போட்டு பாத்தீங்கன்னா
ஏற்காது. வந்தானை அப்படிங்கிறது வந்து அது வினையாளனையும் பெயர். அதனால நீங்க அதை பெயர் சொல்லதான் சேர்க்கணும். நீங்க இதை வினை சொல்ல சேர்க்கக்கூடாது. வருகிறான் அப்படிங்கிறதுல ஒரு வேற்றுமை உருப்பட்டு பாருங்க, அதெல்லாம் வராது. வினை சொல்லோடு வேற்றுமை உரு வராது. அதே மாதிரி ஆனால் வினைச்சொல் காலம் காட்டும். கண்டிப்பா ஒரு வினைச்சொல் இருந்தா அது காலம் காட்டியே தீரும். வருகிறான் அப்படின்னா நிகழ்காலம், வந்தான் அப்படின்னா இறந்த காலம், வருவான் என்றால் எதிர்காலம். ரெண்டு தான் வித்தியாசம். சரி, இந்த வினைச்சொல்லுக்குள்ள நிறைய இந்த வினைச்சொல்லுக்குள்ளே வகை இருக்கு. என்னன்னா முற்று வினை, எச்ச வினை அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு. அதுலயும் இருக்கு குறிப்பு வினை, தெரிநிலை வினை எச்சம், குறிப்பு வினை எச்சம் அப்படிலாம் இருக்கு. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், அதெல்லாம் வகைகள் இருக்கு. ரைட். அடுத்து வந்து இடைச்சொல். இடைச்சொற்கள் 8 வகையில இருக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இடைச்சொற்கள் வந்து ஒரு சொற்கள் அல்ல. உண்மையில் பார்த்தா ஒரு முழுமை பெற்ற சொற்கள் அல்ல. ஒன்று இவை பெயர் சொல்லோடோ அல்லது வினை சொல்லோடு தான் பொருந்தி வரும். ஒண்ணு பெயர் சொல்லோட வரணும், இல்லைன்னா வினை சொல்லோட வரணும். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை உருபுகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வேற்றுமை உருபுகள் வந்து பெயர் சொல்லோட இயங்கும், ஆனா வினை சொல்லோட இயங்காதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொற்கள் தான். அவனை பார்த்தேன், அந்த ஐ வந்து இடைச்சொல். அவனுக்கு கொடுத்தேன், அந்த கு வந்து இடைச்சொல். அப்ப இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் இடைச்சொற்கள் தான். அதே மாதிரி வினைச்சொற்கள்ல வருகிற இடைநிலைகள், காலம் காட்டுகிற இடைநிலைகள். வந்து கொண்டிருக்கிறான், அந்த கொண்டுங்கிறது இடைச்சொல். பெறுகின்றான், அந்த கின்றுங்கிறது இடைச்சொல். அப்படி பேசாதவன், பேசாமல் போனான், பேசாமல் போனான் அப்படிங்கிற அந்த விகுதியில் இருக்கிற ஆண் இடைச்சொல். அப்ப விகுதிகளும் இடைச்சொல் தான், இடைநிலைகளும் இடைச்சொல் தான். அதே மாதிரி பகுதிகளோட சந்தி ஒன்று இருக்கும். சந்தியில இருக்கிற சாரிகள் இருக்கும். இப்ப ஆலம் கூட்டல் காடு, ஆலங்காடு அப்படின்னு மாறுது இல்லையா, அந்த அதுவும் வந்து வினைச்சொல், இடைச்சொல் தான். அதாவது சாரியைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உவம உருபுகள். புலி போல பாய்ந்தான், அந்த போலங்கிறது இடைச்சொல். அப்புறம் நான் மற்றும் நீ, அந்த மற்றும்ங்கிறது இடைச்சொல். மட்டும்ங்கிறது இடைச்சொல், மட்டும்ங்கிறது இடைச்சொல். அதே மாதிரி அவன் தானே பேசினான் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, அந்த தானேங்கிறது இடைச்சொல். இப்படி வினை சொல்லோடும் அல்லது பெயர் சொல்லோடும் சார்ந்து வந்தாதான் அது இடைச்சொல். அதே மாதிரி நீங்க செய்யுள் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. மகன் தந்தை ஆற்று உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல், எண்ணூற்றான் கொல், என்ன தவம் செய்தானோ, அந்த நோவ குறிப்பதான் கொல். கொல் எனும் சொல், அந்த கொல் வந்து இடைச்சொல். அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ, கணங்குளை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு, அணங்குகொள் பேயோ. ஆய்மையில் கொல்லோ, மயிலோ, கொல்லோனா அந்த ஓ சேர்த்துக்கணும். நீங்க எப்படி திருக்குறளை படிக்கணும்னா, கொல்லோ எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட ஓ சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். கணங்குளை மாதர்கொள், மாதரோ, மாலும் என் நெஞ்சு, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. என் நூற்றான் கொள், என்ன தவம் செய்தானோ, நோற்றானோ என்ன. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், என்னன்னு வருது இல்லையா, என் வந்தா என்ன அப்படின்னு எடுத்துக்கோங்க. என்னன்னு எடுத்துக்கங்க. என் செய்யும், எவன் செய்யும் அப்படிலாம் வந்தா என்ன செய்யும் அப்படின்னு பொருள் பிடிச்சு படிங்க, அதான் ரொம்ப நல்லது. அப்ப இந்த அந்த யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் இளன், அந்த இன்னெல்லாம் வந்து யாதனின் நீங்க அந்த இன்னெல்லாம் வந்து இடைச்சொல் தான். நீங்க அதை எப்படி படிக்கலாம்னா, அதை விட, அதை விட யாதனின் எதுவெல்லாம், அப்படி நம்ம பிரிச்சு படிக்கணும். சமயத்துல என்பது வந்து ஓம உருபாகவும் வரும். அன்னத்தின் தூவி அப்படின்னு வரும். அன்னத்தின் தூவினா அன்னம் போன்ற தூவி அப்படின்னு வரும். அன்னத்தோட தூவி. அப்ப தூவி என்ன சிற, தூவி என்ன செவ்வாய் அப்படின்னு வரும். தூவி அன்ன செவ்வாய்னா அந்த அன்னமும் இடைச்சொல் தான்.
அப்ப இன்னு, அன்ன, அற்று, போல இது எல்லாமே ஓம உறுப்பு தான், ஆனா இடைச்சொல். தனியா போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பொருளும் கிடையாது. இது இடைச்சொல். இடைச்சொல்லுங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் பெருசுதான், நிறைய இருக்கு அதுல. அது நம்ம பழக பழக நிறைய வரும். அளபடைகள் கூட இடைச்சொல் தான். அளபடைகள் கூட இடைச்சொல் தான். நம்ம இப்போ இப்போ பயன்படுத்துகிற சில இதுவுமே இடைச்சொல் தான். ஏனெனில், ஆனென்றால், இதெல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த ஏனென்றால், ஏனெனில் அதெல்லாம் வந்து இடைச்சொல் தான். சரி, அடுத்து வந்து உரிச்சொல். உரிச்சொல் வந்து பெரும்பாலும் செயல்கள்ல வரும். ஒரு பொருள் கொண்ட பல சொல்லாவும் வரும், பல பொருள் கொண்ட ஒரு சொல்லாவும் வரும். அதிகமா செயல்கள்ல மட்டுமே பயன்படும். ஆனா இதுவுமே வந்து தனித்து வராது. கடிநகர் காவல் புரிந்தான். கடிநகர் காவல் புரிந்தான் அப்படின்னா, காவலுக்கு தேவையான நகர் கடிநகர். சாலச் சிறந்ததுன்னா மிகச் சிறந்தது. நனி நன்றுனா நல்லது நல்லது. மிகவும் நன்று. நனி நன்றுனா மிகவும் நன்று. ஆனா தொல்காப்பியர் வந்து கிட்டத்தட்ட உரிச்சொல்லுக்கு மட்டும் 120 வார்த்தை கொடுத்திருப்பார். அது நிறைய இருக்கு. ஆனா நமக்கு அது அவ்வளவு தேவை இருக்காது. இப்ப உரிச்சொல் என்பது செயல்கள்ல வரும். கிட்டத்தட்ட எதை ஒன்றை வலியுறுத்தி சொல்வதற்காக வரும். ரொம்ப வலியுறுத்தி, வெரி வெரி புவர் அப்படிங்கிறோம்ல. புவர்ங்கிறது ஓகே. வெரி வெரி புவர்னா அப்ப அந்த புவர் என்ன கொஞ்சம் அழுத்தி சொல்லுது இல்ல. கிட்டத்தட்ட அட்வர்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்வீட் அப்படின்னா அது அட்ஜெக்டிவ். ஸ்வீட்லின்னா அட்வர்ப் இல்ல. அது மாதிரிதான் ஒரு 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 பண்பு பெயரை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றதுக்காக வர்றது. அன்பானவர்னா பண்பு பெயரு. மிகவும் அன்பானவர்னா அந்த மிகவும் தான் உரிச்சொல். அது மாதிரிதான். இது வந்து இதுதான் வந்து பெயர்ச்சொல்லுடைய இலக்கண வகை. அதாவது சொல்லோடைய இலக்கண வகை. பெயர்ச்சொல்லோடதுல சொல்லினுடைய இலக்கண வகை. இப்ப இலக்கியம். இலக்கியம்னு ஒண்ணு இருக்கு. இலக்கிய சொற்கள். இலக்கிய சொற்கள்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரிந்ததும் செயல்களிலே பயன்படுத்துவதும் இயற்கை சொற்கள். நமக்கு தெரிந்த சொற்களா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரியாத செயல்ல ப ப ப பயன்படுத்துறதாவும் இருக்கலாம். அதான் இலக்கிய சொல். அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இயற்சொல்னா இயல்பா நமக்கு தெரியும். தமிழ்ல புழங்குற நம்ம அறிந்த சொற்கள் எல்லாமே இயற்சொற்கள் தான். தமிழ்நாட்டுல என்னென்னலாம் வழங்குதோ அதெல்லாம் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப மரம்னு சொன்னா எல்லா இடங்களையும் புரியும். நீங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை தமிழ் தெரிஞ்ச எல்லாருக்குமே மரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியும். நிலம், அவன், கல்லு, ஆறு எல்லாமே புரியும். அடுத்து வந்து திரிசொல். திரிசொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே சொல்லுக்கு பல சொல் இருக்கலாம். அல்லது பல பொருள் தர்ற ஒரு சொல்லா இருக்கலாம். இதுதான் திரிசொல். தமிழ் தான். ஆனா ஒரே சொற்கள் தருகிற பல, ஒரே பொருளை தருகிற பல சொல்லா இருக்கும். அல்லது பல பொருள் தருகிற ஒரு சொல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் புரிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது பெரும்பாலும் செயல்கள்ல பயன்படுத்தப்படலாம். இப்ப வெறுப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. வெறுப்பு, பொறை, குன்று, மலை, வரை இத்தனை சொற்கள் இருக்கு. இத்தனை சொல்லும் சேர்ந்த ஒண்ணு மலைதான். மலைங்கிற ஒரு சொல்லுக்கு இத்தனை சொற்கள் இருக்கு. ஆனா நம்ம பொதுவா மலை என்பது இயற்சொல்லா இருக்கலாம். ஆனா மலைக்கு இத்தனை சொற்கள் இருக்கு. வெறுப்பு, வரை இதெல்லாம் வந்து திரி சொற்கள். இப்ப ஆஹ் வங்கம் என்ற ஒரு சொல் இருக்குன்னு வச்சு. வங்கம், நாவாய் எல்லாமே கப்பலை குறிக்கிறது. ஆனா நம்ம கப்பல் கப்பல் தான் சொல்றோம். அதை போய் நாவாயினா வங்கம்னு சொல்றது இல்ல. செயல்கள்ல மட்டும்தான் அப்படி சொல்றாங்க. அப்ப இது திரி சொல். வாரணம்னு ஒரு சொல் இருக்கு. வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றார்னு ஒரு பாட்டு உண்டுல்ல. இதுல பாசுரத்துல வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து அப்படின்னா யானைகள் 1000 சூழ அவன் வருகிறான்.
அப்படிங்கிற அந்த வாரணம் யானையை குறிக்கும். ஆனா அதே வாரணம் கோழியையும் குறிக்கும். மா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து குதிரையையும் குறிக்கும், விலங்கையும் குறிக்கும், திருமகளையும் குறிக்கும், மரத்தையும் குறிக்கும், வலிமையையும் குறிக்கும். எத்தனை குறிக்குது பாருங்க. நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி அழகுங்கிறது தமிழையும் குறிக்கும், அழகையும் குறிக்கும், முருகனையும் குறிக்கும் சொல்ற மாதிரிதான். அந்த மாதிரி நிறைய சொற்கள். இப்ப பணிலம் அப்படின்னாலும் சங்குதான், சங்குனாலும் சங்குதான். அப்போ அதே மாதிரி முத்துனாலும் சரளம்னாலும் முத்துதான், எருமைனாலும் மேதினாலும் ஒண்ணுதான். யாரு எருமைன்னு சொன்னோம்னா இயற்சொல், மேதின்னு சொன்னா திரிசொல். மேதி வந்து எருமை மாட்டுதான் மேதி. அப்ப நம்மளால எளிமையா பொருள் உணர முடியாதனால இது திரிசொல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து திசை சொல். திசை சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல தமிழ்நாட்டை தாண்டி நம்ம பக்கத்துல இருக்க நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல அவங்க எழுதும்போது என்ன எழுதியிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்க நாடு அருவா நாடு, பல நாடுகள் எழுதியிருக்காங்க. குட்டநாடு, இந்த நாடுகள்லாம் வழங்கப்படுகிற சொற்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கேரளாவையோ ஆந்திராவையோ கர்நாடகாவையோ இப்போதைக்கு சொல்லலாம். இப்ப தல்லைன்னு ஒரு சொல் இருக்கு, அதுக்கு பேரு தாய். அது நம்ம நாட்டுல தாயின்னு சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு குட்டநாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுல அந்த காலத்துல தல்லை அப்படின்னு வழங்கியிருக்கு. இப்ப அச்சன், இது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அச்சன்னா செய்திகள்ல பயன்படுத்தி இருக்கலாம், ஒரு காலத்துல தமிழ்ல இருந்திருக்கலாம், அது தமிழ்நாட்டுல வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கு பேர் தந்தை. அச்சன்னா தந்தை, அது குடநாடுங்கிறாங்க. இப்ப கேரளால தான் அச்சன்னா தந்தை. அடுத்து கேணி இருக்கு பாரு, நாம கிணறுன்னு தான் சொல்லுவோம். ஆனா அருவா நாடுன்னு அந்த காலத்துல ஒரு நாடு இருந்திருக்கு, அந்த நாட்டுல அங்க கேணின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க புதுக்கோட்டை மதுரை பக்கம்லாம் கேணி தான், ராமநாதபுரம் பக்கம்லாம் கேணி தான். எழுவன் ஒரு பேர் இருந்திருக்குங்க, அதுக்கு தோழன் நம்ம சொல்றது தோழன். ஆனா சீத நாட்டுல வந்து அது எழுவன்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒவ்வொரு வட்டார வழக்கு, இதை வட்டார வழக்குன்னு கூட வச்சுக்கலாம். நீங்க திசை சொல்ல வந்து நீங்க வட்டார வழக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கரியானம் அப்படின்னா வந்து குழம்பு, நமக்கு குழம்பு தான். அது ஆணம் சொன்னா நமக்கு புரியாது, நமக்கு அன்னம் அது குழப்பம். அன்னமா ஆனமா அப்படின்னு கேட்போம் திரும்ப. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து கறி வந்து மாமிசம் தான். ஆனா நீங்க கறி அப்படி போய் சொல்லி மலையாளத்துல சொல்ல முடியாது, கேரளால போய் சொல்ல முடியாது. எனக்கு கேரளா போயிருக்கும் போது என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு போய் கேட்டப்போ புட்டு ஒண்ணு வச்சாங்க, சப்பாத்தி கட்ட மாதிரி இருந்தது புட்டு, ஒரு அந்த வடிவத்துல இருந்தது. இதுக்கு தொட்டுக்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, சிக்கன் கறி, எக்கு கறி, ஃபிஷ் கறி, கடலைக்கறி அப்படின்னாரு. அப்பா, எந்த குழம்பா இருந்தாலும் இவங்க கறி போடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். அப்பதான் இந்த சிக்கன் கறினா சிக்கன் குழம்பு, எக் கறினா முட்டை குழம்பு, ஃபிஷ் கறினா மீன் குழம்பு, கடலைக்கறினா கொண்டக்கடலை குழம்புன்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் என்ன நினைச்சிட்டேன், எல்லாத்துலயும் கறி சேர்த்துருவாங்க போல அப்படின்னு நினைச்சேன் போன போன புதுசுல. அப்ப இது வந்து வட்டார வழக்கு. ஏன்னா மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். குச்சி குச்சி சிப்ஸ்ல சாப்பிட்டுருப்பீங்க. அந்த குச்சி சிப்ஸ் நம்ம மரவள்ளி கிழங்கும்போம். திருநெல்வேலி பக்கம் ஏழலை கிழங்கு அப்படிம்பாங்க. நம்ம வயிற்றுப்போக்கு போகுதும்போம். குமரி மாவட்டத்துல நீக்கம்பும்பாங்க, நீக்கம்பு. அதே மாதிரி நம்ம இந்த வார்த்தை வந்து நம்ம வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உனக்கு கோட்டி பிடிச்சிருக்காம்பாங்க இதுல கன்னியாகுமரியில. இப்ப இதெல்லாம் வந்து திசை சொற்கள். அடுத்து சமஸ்கிருதம், அதாவது வட சொல். நாலாவதா ஒரு சொல் இருக்குல்லையே, அது வட சொல். சமஸ்கிருத மொழி தான் வந்து ஒரு காலத்துல ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ. ஒரு காலத்துல வந்து சங்க இலக்கியத்துக்கு பிறகு, ஏன் சங்க இலக்கியத்துல கூட ஆங்காங்கே சமஸ்கிருத வடமொழி சொற்கள் இருக்கின்றன. அப்படிங்கும்போது பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்கள் தொடங்கி அதுக்கப்புறம் அதை ஒரு நியாயமே படுத்திட்டாங்க. மணிப்பிரவாள நடைன்னு சொல்லி நியாயமே படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லைங்க, சமஸ்கிருதம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு பேர் மணிப்பிரவாள நடங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த சமஸ்கிருத சொற்கள் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து வட சொற்கள். இதுல பாத்தீங்கன்னா தற்சமம், அதாவது அப்படியே பயன்படுத்தினா தற்சமம், வீரம், ஞானம்,
கந்தம், கந்தம்னா வாசம். இதெல்லாம் வட சொற்கள் தான். நம்ம தமிழ் படுத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம். காளி பணியிடம் சொல்றானே, அந்த காளி என்னது வட சொல். இந்தியில காளி அப்படிமா, காளி அப்படின்னு. சுகம், நான் இங்கு சுகமாயிருக்கிறேன். சுகம் இல்ல, நலம்தான் தனித்தமிழ் சொல். அட வார்த்தையே சமஸ்கிருத சொல் தான். நாம சொல்லுனே பயன்படுத்துறது இல்ல. என்ன வார்த்தை சொன்னாயடா அப்படிங்கிறோம். என்ன சொல் சொல்லிவிட்டான்னு சொல்லணும். என்ன வார்த்தை சொன்னாய்ங்கிறோம். என்ன பேச்சு பேசினேன்னு சொல்லலாம். பாருங்க, அதுல ஒண்ணு ஞாபகம் வருது பாருங்க. கதைக்கிறாய், என்ன கதைக்கிறாய், இது திசை சொல். கதைக்கிறாய், அது ஈழத்தமிழ். அப்ப திசை சொல். அப்ப சமஸ்கிருத சொற்கள் இங்க நிறைய பயன்பாட்டுக்கு வந்தாச்சு. அவருக்கு ராம், நம்ம ராமன். அவனுக்கு ராவன், நம்ம ராவணன் அப்படி பயன்படுத்துறோம். அவனுக்கு கரண், நம்ம கர்ணன் பயன்படுத்துறோம். அவன் அர்ஜுன் தான் சொல்லுவான், நம்ம அர்ஜுனன்ங்கிறோம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி வட சொற்களை தமிழ் படுத்துகிறோம். அவனும் ராம்னு சொல்லி நம்மளும் ராம்னு சொன்னா அது தற்சமம். அவன் ராம் சொல்றது நம்ம ராமன் அது தற்பவம். நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறோம். அதுல சில கிறுக்குத்தனங்களை நம்மளுக்கு பண்ணுவாங்க, அது வேற. கோஷ்டின்னு போட்டிருப்பான், அந்த கோட்டின்னு மாத்துறது. ஆனா வேஷ்டி நல்லா இருக்கு, வேட்டிங்கிறது சிலது பொருந்தி போயிருது, சில இது பொருந்த மாட்டேங்குது. பாகிஸ்தான் அப்படிலாம் போடக்கூடாதுன்ட்டு பாகிஸ்தான் போட்டாங்க சில பேர். தப்பு, அது அப்படிலாம் போடக்கூடாது. அது ஒரு நாட்டோட பெயர். பெயரை எல்லாம் நம்ம மாத்துறதுக்கு நாம யார்? சாம்சங்னா சாம்சங் தாங்க போடணும். சாம்சங் டிவி தான். அதை போட்டு பேரை மாத்தக்கூடாது. அதனாலதான் இப்ப எல்லாம் அது யாரும் பெருசா மாத்துறது இல்ல. முன்னாடி எல்லாம் அதை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. 7 o'clock விட 7 மணி சவர கத்தின்னு மாத்தணும். அப்பெல்லாம் மாத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னுமே தமிழ்ல ஒருத்தர் கண்டுபிடிக்கிறத அதையும் வச்சுக்கிறான், இதையும் வச்சுக்கிறான், இதையும் வச்சுக்கிறான் அப்படிங்கிறப்பதான் பிரச்சனையாகுது. சிறந்த சொல், சிறந்த மொழிபெயர்ப்பு எதுன்னு சொல்லி நம்ம ஒரு தொகுக்கிறதே கிடையாது. அதனாலதான் பிரச்சனையாகுது. சொல்லுங்க சார். இப்ப பாலகிருஷ்ணனை சில பேர் பாலகிருஷ்ணன் எழுதுவாங்க, அதே மாதிரி திருதராஷ்டிரனை திருதராட்டினன் எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் தப்பா சரியா சார்? பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன்ங்கிறது பாலகிருஷ்ணன் எழுதிடுறது நல்லது. சார். திருதராஷ்டின்னு எழுதிடுறது நல்லது. நமக்கு வடமொழி சிஷ்யம் தான் இருக்குல்ல. ஆமா சார். அப்படி எழுதிடுறது நல்லது. ஏன்னா மகாபாரதம் படிக்கும்போது ரொம்ப குழப்புது. இந்த ராமாயணம் படிக்கும்போது வீடனன் அப்படின்னு எழுதுறான். ஆமா சார். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வீடனன்னா மூல ராமாயணத்துல வேற பேர் இருக்குது. ஆமா சார். பீஷ்மர்னு எழுதுறதை விட்டுட்டு வீட்டுமர்னு எழுதுறது. எவ்வளவு மாற்றம் பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே அது சார். நீங்க கேட்கறது என்னுடைய கருத்து இது. அப்பதான் நம்ம மூலத்தை கரெக்டா சிதையாம படிக்க முடியும். ஆமா சார். வீட்டுமர்னு எழுதுறான், பீஷ்மரை வீட்டுமர்னு எழுதுறான், பீமனை வீமன் எழுதுறாங்க. கொஞ்சம் அதாவது விகுதி சேர்த்துக்கிறது தப்பு இல்ல. ராமன் எழுதிக்கலாம், நமக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கிறோம், ரைட்டு. அதுக்காக மொத்தமே மாத்தினா எப்படி? மொத்தமா அப்படியே தூக்கி மாத்துறாங்க. அதெல்லாம் அது ரொம்ப இதுதான். அதுதான் இப்ப திரௌபதி அப்படின்னா அதை மாத்த முடியாது, மாத்துறது இல்ல. பாஞ்சாலி அப்படியே கொண்டு விட்டாங்க, அப்படியே இன்னொரு பேர் இருந்ததுனால தப்பிச்சது. அப்படி வச்சுக்கணும். அதாவது ரொம்ப மாத்தக்கூடாது. ரொம்ப மாத்தினா முதலுக்கே மோசம் போன மாதிரி மாத்தி விட்டுறாங்க. அதுதான் நம்ம தப்புங்கிறோம். இப்ப கஜகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு. அதை நீங்க கஜகிஸ்தான் போட்டா நல்லாவா இருக்கு? கஜகிஸ்தான் தான் போகணும். அந்த நாட்டோட பேர் அதுதானே. நமக்கு வடமொழி ஏற்கிற ஒரு இது இருக்கு. தமிழுக்கு அந்த நெகிழ்வுத்தன்மை அந்த இடத்துல இல்லாம போயிருது. அந்த எழுத்துக்களை ஏற்கிற இயல்பாகவே அந்த எழுத்துக்களை ஏற்கிற வசதி தமிழில் இல்லை. வேற வழி இல்லை. அப்ப வடமொழி எழுத்துக்களையும் சேர்த்து ஆகணும். ஏன்னா ஆங்கிலம் ஒன்னும் ஒரிஜினல் மொழிலாம் கிடையாது. எல்லா மொழிகளிலிருந்தும் சிறந்தவற்றை சேர்த்து கொண்டே போவதால் தான் அது இன்னும் உலக மொழியா இருக்கு. பல வார்த்தைகளை, பல சொற்களை நீங்க டிக்ஷனரியில போய் தேடி பாருங்க. அதோட ஆரிஜின், அதோட மூலம் லத்தீனா இருக்கும், இல்லாட்டி பிரெஞ்சா இருக்கும். லத்தீன் அல்லது பிரெஞ்சு அல்லது கிரீஸ், இந்த 3ல இருந்து தான் ஆங்கில சொற்கள் பெரும்பாலும் வந்திருக்கும். ஆனா அதை அவங்க மாத்திக்கிட்டு அவங்க பயன்படுத்துறாங்கல்ல சரியா. அந்த மாதிரி ஒரு ஒழுங்கோட பயன்படுத்துறது இல்லை நம்ம. அதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்தையும் மொத்தமா அப்படியே மாத்தி நினைக்கிறப்ப அவங்க அந்த மூலச்சொல்லையும் அதை உள்ள வச்சிருப்பாங்க. நம்ம மூலச்சொல்லையே தூக்கி போட்டுற மாதிரி பண்ணிடுறோம். அதான் பிரச்சனை. மேங்கோ அப்படின்னா மாங்காயில இருந்து போனது தானே மேங்கோ. நம்மள அதை சுத்தமா மாத்திரும், மொத்தமாவே மாத்திடுறோம். அது தப்பு.
காசு அப்படிங்கிறது போனதான் கேஷ். அப்படிதான் அது. அதை வந்து நம்ம அவங்க லேசா மாத்திக்கிறாங்களே தவிர அந்த வேர்ச்சொல் அப்படியே இருக்கு. நம்ம வேர்ச்சொல்லையும் கெடுத்துற மாதிரி பண்ணிடக்கூடாது. இது வந்து ஒரு பொது பெயர்களுக்கு இப்படி மாத்துறதுல பிரச்சனை இல்லை, எப்படி வேணும் மாத்திக்கோங்க. ஆனா ஒரு கம்பெனியோட பேரையும் மாத்துறதுல தப்பு இல்லை. ஒரு கம்பெனியோட பேரையோ ஒரு நாட்டோட பேரையோ, அது பேரை மாத்தக்கூடாது. அது பேர் அப்படிதான் இருக்கும். அதனால இதுதான் வட சொல். வட சொல்ல வந்து ரெண்டு இருக்குது. ஒண்ணு வந்து நாம அந்த மொழியில இருக்கிற பேர் அப்படியே பயன்பட. அலங்காரம்னு ஒரு சொல் இருக்குன்னா, அலங்காரம் டெக்கரேஷன் அலங்காரம் இருக்குன்னா நம்ம வந்து ஒப்பனைன்னு பயன்படுத்தா அது தனித்தமிழ். ஆனா அலங்காரம் பயன்படுத்தும் போது அது வட சொல் தான், ஆனா தற்சமம். அது கமலம் அப்படின்னா தாமரைக்கு இன்னொரு பேர் கமலம். அவங்களும் கமலம் சொல்லுவாங்க, நம்மளும் கமலம் சொல்லுவோம். அப்ப அது வந்து தற்சமம். ஆனா லட்சுமியை லக்குமின்னு பயன்படுத்துறதா தற்பவம். லட்சுமினே பயன்படுத்தி போயிடலாம். இட்டு நம்மகிட்ட இருக்கு, சூ நம்மகிட்ட இருக்கு, லட்சுமினே பயன்படுத்தி போயிடலாம். என்ன பிரச்சனை இருக்கு? தெரிஞ்சுட்டு போறோம் வட சொல்லுன்னு. என்ன பயம்னா இவங்களுக்கு வட சொல் பெருகி விடும் அப்படின்னு பயப்படுறோம். வட சொல் பெருகாமல் பார்த்துக் கொள்வது நம்முடைய பொறுப்புல தான் இருக்கு. அப்படியானால் வட சொல் எப்போது பெருகும் என்றால் அவர்களுடைய இலக்கியமும் அவர்களுடைய சிந்தனைகளும் நம் மொழியில் அதிகமாக பரவும் போதுதான் அது பெருகும். அப்ப நாமே நம்முடைய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும். வளர்க்க 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 அந்த சொல் பெருக. ஒரு மொழியில் சிந்தனை குறையும் போதுதான் மெல்ல மெல்ல அடுத்த மொழி நம் மொழிக்குள்ள வரும். நம்ம மொழியில எதுவுமே நடக்கல, கவிதை இல்ல, கதைகள் இல்ல, கட்டுரைகள் இல்லைன்னா தான், அதுவும் சுய சிந்தனை கொண்ட கவிதைகளும் சுய சிந்தனை கொண்ட கட்டுரைகளும் சுய சிந்தனை கொண்ட படைப்புகள் என்னைக்கு இல்லையோ அன்னைக்குதான் அந்த மொழிக்கு ஆபத்து வரும். அது வரைக்கும் மொழிக்கு பெருசான ஆபத்து வந்துடாது. அதே தமிழை போன்ற ஒரு மொழிக்கு ஆபத்து இப்போதைக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா யார் கைவிட்டாலும் ஊடகங்கள் இன்னும் கைவிடல, செய்திகள் கைவிடல. அப்படிங்கும்போது வராது. இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கும். இன்னுமே வந்து இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா ஜெமினில எல்லாம் வந்து இன்னும் தூய தமிழ் வந்தாச்சு. கிட்டத்தட்ட நீங்க தமிழ்லயே அதுல சேட் பண்ற மாதிரிலாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது தமிழுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஆபத்துல நேர்ந்து விடாது. இன்னும் சொல்ல போனா பிராந்திய மொழிகள்ல தான் இனிமே பேச எழுதுறதுக்குலாம் இன்னும் சிறப்பா நம்ம கத்துக்கிட்டோம்னா நல்லதுதான். ஏன்னா இனி ஆங்கிலம் தான் ஒரு மொழி அப்படிங்கிற சிந்தனைக்கு உட்படாம நம்ம மொழியில பேச வளர்க்க எல்லா வசதிகளும் வந்தாச்சு. அப்படியே 100% இல்லை என்றாலும் 80% மொழிபெயர்த்து தருவதற்கு ஜெமினி தயாரா இருக்கு. அப்படிங்கும்போது பிரச்சனையே கிடையாது. ஆக இதுதான் நம்முடைய இந்த 4 வகை. இப்ப வந்து இது வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. வினை சொற்களை பத்தியும் பெயர் சொல்லோட வகைகளும் வினை சொற்களோட வகைகளையும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்பு வந்து இதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் நான் சொல்றது அடுத்த வகுப்பு. ஏன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம திருக்குறள் ஆரம்பிக்கிறோம். திருக்குறள் என்ன அதிகாரத்தை ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் நான் நடத்துறேன். அடுத்தடுத்த அதிகாரங்களை வந்து நம்ம பழைய இது மாதிரியே நடத்துவோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வினாடி வினா மாதிரி அதை ஒன்றா வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த வகுப்பு இற்றோடு நிறைவேறுகிறது. இதுல நீங்க ஐயங்கள் இருந்தாலும் கேட்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஐயங்கள் இருந்தாலும் கேட்கலாம். நன்றி.